காலத்தின் அத்தியாயம். இது யுத்தம் தின்ற மண்ணின் சத்தம். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம். உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. இலங்கையின் குற்றவியல் வரலாற்றில் கொழும்பின் ஒடுக்கப்பட்ட தெருக்களிலிருந்து சர்வதேச போதைப்பொருள் பிணையத்தின் உச்சத்திற்கு உயர்ந்த கஞ்சிபானை இம்ரான், முகமது நஜீம் முகமது இம்ரான் என்ற இந்த பெயர் அச்சத்தையும் வன்முறையையும் ஒரு சேர குறிப்பதாகும். அண்மை காலமாக சமூக ஊடகங்கள் மற்றும் ஜூற்றி புலனாய்வு பக்கங்களில் அவரது குடும்பத்தினர் மற்றும் மாமா கொல்லப்பட்டது தொடர்பாகவும் அவரது பாதாள உலக சகாக்களின் இரகசிய நடவடிக்கைகள் குறித்தும் தீவிரமாக விவாதிக்கப்பட்டு வருகிறது. கொழும்பு மாளிகாவத்தை பகுதியில் எளிய குடும்பத்தில் பிறந்த இம்ரான் தனது ஆரம்ப காலத்தில் கஞ்சி வியாபாரம் செய்ததால் கஞ்சிபாணி என்ற அடிமொழியுடன் அழைக்கப்பட்டார். மாளிகாவத்தை மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகள் 2000களின் தொடக்கத்தில் போதைப்பொருள் விநியோகத்தின் முக்கிய மையங்களாக மாறின. மாளிகாவத்தை பகுதியை கட்டுப்பாட்டில் வைத்திருந்த பாதாள உலக குழுக்களின் கீழ் சிறு சிறு குற்றங்களில் ஈடுபடத் தொடங்கிய இம்ரான் மிக விரைவிலேயே போதைப்பொருள் விநியோகத்தில் தனது ஆதிக்கத்தை செலுத்தத் தொடங்கினார். கொழும்பு மத்திய பகுதி முழுவதற்கும் ஹெரோயின் விநியோகிக்கும் முதன்மை நபராக உருவெடுத்த இம்ரான் நாட்டின் மிகப்பெரிய போதைப்பொருள் கடத்தல்காரர்களுடன் கைகோர்த்தார். இலங்கை பாதாள உலக மோதல்களின் முதன்மை விதி எதிரியை நேரடியாக தாக்க முடியாத போது அவரது இரத்த உறவுகள் இலக்கு வைப்பது. கஞ்சிபாணி இம்ரானின் மாமா கொல்லப்பட்ட சம்பவமும் இந்த நிழல் உலக விதியின் படியே அரங்கேறியுள்ளது. கஞ்சிபாணி இம்ரான் மற்றும் அவரது சகாக்களால் பாதிக்கப்பட்ட எதிர்த்தரப்பு பாதாள உலக குழுக்கள் இம்ரானுக்கு பொருளாதார ரீதியாகவும் உளவியல் ரீதியாகவும் நெருக்கடி கொடுக்க அவரது குடும்பத்தினரை கண்காணிக்கத் தொடங்கினார். மாளிகாவத்தை மற்றும் டேன்பாஸ் பகுதிகளில் போதைப்பொருள் சந்தையை கைப்பற்ற துடித்து எதிர்க்கும்பல் இம்ரானின் குடும்பத்தினரின் ஆதிக்கத்தை முடக்குவதற்காக இந்த கொலையை செய்தது. இம்ரானின் மாமா உள்நாட்டில் அவரது போதைப்பொருள் வருமானத்தையும் சொத்துக்களையும் நிர்வகித்து வந்ததாக எதிர்த்தரப்பால் சந்தேகிக்கப்பட்டார். இதன் விளைவாகவே திட்டமிடப்பட்ட தாக்குதல் மூலமாக அவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். கஞ்சிபாணி இம்ரான் தனித்து இயங்கவில்லை. அவருக்கு பின்னால் ஒரு சர்வதேச அமைப்பு இயங்கி வந்தது. செயற்பாட்டு முறை மற்றும் பொறுப்புகளின் அடிப்படையில் பார்க்கிற போது இவரோடு மாகந்துரை மதுஸ், கஞ்சிபாணி இம்ரானின் முதன்மை கூட்டாளி. தென்னிலங்கையின் பாதாள உலக கட்டுப்படுத்திய மதுசும் கொழும்பை கட்டுப்படுத்திய இம்ரானும் இணைந்து சர்வதேச நெட்வொர்க்கை உருவாக்கினார்கள். இப்போதைய துப்பாக்கிச் சூட்டாளர்கள் எதிரிகளை போட்டு தள்ளவும் கப்பம் வசூலிக்கவும் பயன்படுத்தப்பட்ட கூலிப்படையினர், நிதி முகவர்கள், குறிப்பாக போதைப்பொருள் விற்பனை மூலம் கிடைக்கும் கோடிக்கணக்கான பணத்தை கபாலா முறையில் வெளிநாடுகளுக்கு மாற்றும் செலவை செய்கிறார்கள். உள்ளூர் விநியோகஸ்தர்கள் கொழும்பு மற்றும் புறநகர பகுதிகளில் போதைப் பொருளை சிறிய அளவில் பாவனையாளர்களுக்கு கொண்டு சேர்க்கும் சங்கிலி தொடர் முகவர்கள் ஆவர். 2019ஆம் ஆண்டு துபாயில் உள்ள நட்சத்திர விடுதி ஒன்றில் மாகந்துரை மதுஸ் மற்றும் கஞ்சிபாணி இம்ரான் உள்ளிட்ட பாதாள உலக கும்பல் ஒரு விருந்தின் போது துபாய் போலீசாரால் கைது செய்யப்பட்டது. கைது செய்யப்பட்ட இம்ரான் இலங்கை போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டு பல வழக்குகள் அவர் மீது பதிவு செய்யப்பட்டன. பல தசாப்த கால குற்ற பின்னணி கொண்ட இம்ரானுக்கு 2022 டிசம்பரில் நீதிமன்றத்தில் பிணை வழங்கப்பட்டது. பிணையில் வெளிவந்த சில நாட்களிலேயே இம்ரான் கடல் வழியாக சட்டவிரோதமாக ராமேஸ்வரம் வழியாக இந்தியாவுக்கு தப்பிச் சென்றதாகவும் புலனாய்வு தகவல்கள் உறுதிப்படுத்துகின்றன. தற்போது கஞ்சிபாணி இம்ரான் ஐரோப்பிய நாடு ஒன்றிலோ அல்லது ஆசிய நாடு ஒன்றிலோ தலைமறைவாக இருந்து கொண்டு தனது நிழல் உலக பேரரசை தொடர்ந்து இயக்கி வருவதாக நம்பப்படுகிறது. இன்டர்போல் மூலமாக அவருக்கு எதிராக சிகப்பு எச்சரிக்கை பிறப்பிக்கப்பட்டுள்ளதுடன் அவரது நிதி ஆதாரங்களை முடக்கும் நடவடிக்கையில் இலங்கை அரசு மற்றும் சர்வதேச போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் கஞ்சிபாணி இம்ரான் இலங்கையிலிருந்து எல்லை கடந்து தப்பியதன் மூலமாக அவரது போதைப்பொருள் பேரரசு முடிவுக்கு வரவில்லை. மாறாக அது எல்லைகளை தாண்டி ஒரு சர்வதேச டிஜிட்டல் குற்றவியல் வலையமைப்பாக உருவெடுத்தது. முதல் பாகத்திலே இது தொடர்பாக தொடர்ச்சியாக நாங்கள் பேசி வரும் நிலையில் இப்போது இன்னும் அதிகமான விடயங்கள். இலங்கையிலிருந்து ராமேஸ்வரம் வழியாக இந்தியாவுக்கு தப்பியதாக கூறப்படும் இம்ரான் அங்கிருந்து போலி கடவுச்சீட்டுகள் மூலமாக பல நாடுகளுக்கு பயணித்ததாக புலனாய்வு அமைப்புகள் சந்தேகிக்கின்றன. ஐரோப்பிய நாடுகளில் அடைக்கலம் புகுந்துள்ள இலங்கை பாதாள உலக உறுப்பினர்களின் உதவியுடன்
இம்ரான் தனது புதிய தளத்தை அமைத்துக் கொண்டதாகவும் கூறப்படுகிறது. பல சர்வதேச குற்றவாளிகளைப் போலவே இம்ரானும் ஆப்பிரிக்க அல்லது மத்திய கிழக்கு நாடுகளின் போலி பிரஜா உரிமை ஆவணங்களை பயன்படுத்தி பிரயாண கட்டுப்பாடுகளில் இருந்து தப்பி வருகின்றனர். முன்பெல்லாம் பாதாள உலக தலைவர்கள் களத்தில் நின்று அச்சுறுத்திய நிலையில் இம்ரான் நவீன தொழில்நுட்பத்தை முழுமையாக பயன்படுத்த தொடங்கினார். என்கிரிப்ட் செய்யப்பட்ட செயலி அழைப்புகள், குறிப்பாக வாட்ஸ்அப் சிக்னல் மற்றும் டெலிகிராம் போன்ற செயலிகள் மூலமாக இலங்கையில் உள்ள கோடீஸ்வர வர்த்தகர்கள், கொழும்பு துறைமுக இறக்குமதியாளர்கள் மற்றும் வர்த்தக மையங்களுக்கு நேரடியாக அழைப்பு விடுத்து கோடிக்கணக்கில் கப்பம் கேட்கும் கலாச்சாரம் தீவிரமடைந்தது. அழைப்பை புறக்கணிப்பவர்களின் வீடுகள் அல்லது வணிக தலங்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்த அல்லது கைக்குண்டு வீச உள்ளூர் இளைஞர்களுக்கு சிறுதொகை கொடுத்து இயக்கும் ஒரு முறையை இம்ரான் பிணையம் தீவிரப்படுத்தியது. மாகந்துரிய மதுசின் மரணத்திற்கு பிறகு இம்ரான் தனது புதிய சகாக்களுடன் கூட்டணி அமைத்துக் கொண்டார். தென்னிலங்கை போதைப்பொருள் பிணையங்கள் தென்பகுதி பாதாள உலக குழுக்களுடன் கைகோர்த்து கடற்பாதை வழியாக ஹெரோயின் மற்றும் ஐஸ் போதைப் பொருட்களை கொண்டு வருவது. அதே நேரம் சர்வதேச ஹவாலா முகவர்கள் போதைப்பொருள் விற்பனை பணத்தை கிரிப்டோ கரன்சி மற்றும் ஹவாலா முறைகள் மூலமாக எல்லை கடத்தை சலவை செய்தல். சட்ட பாதுகாப்பு கட்டமைப்பு உள்நாட்டில் கைதாக்கும் தனது கீழ்நிலை சகாக்களுக்கு சட்ட பாதுகாப்பு மற்றும் பிணை வசதிகளை செய்து கொடுக்க பிரத்யோக பிரதிநிதிகளை நியமித்தல். இப்படியான நிலையில் இலங்கை போலீசாரும் விசேட அதிரடிப்படையும் இணைந்த யுக்தி விசேட நடவடிக்கை மற்றும் சர்வதேச போலீசாருடனான முடுக்கப்பட்ட தேர்தல் வேட்டைகளில் இம்ரானின் பிணையத்திற்கு பலத்த அடியை கொடுத்தது. சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவினரால் இம்ரான் மற்றும் அவரது மாமா உள்ளிட்ட உறவினர்களின் பெயர்களில் இருந்த பல கோடி ரூபாய் பெறுமதியான கட்டிடங்கள், சொகுசு வாகனங்கள் மற்றும் வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டன. கொழும்பு மற்றும் புறநகர பகுதிகளில் இம்ரானின் போதைப்பொருள் விநியோகத்தை கவனிக்க வந்த தளபதி மட்டத்திலான பல சகாக்கள் அடுத்தடுத்து கைது செய்யப்பட்டனர். கஞ்சிபானை இம்ரானின் வலையமைப்பு பெருமளவில் சிதைக்கப்பட்ட போதிலும் சர்வதேச எல்லைகளுக்கு அப்பால் இருந்து அவர் இயங்குவது பாதுகாப்பு துறையினருக்கு பெரிய சவாலாக இருந்தது. சர்வதேச குற்றவாளிகளை நாடு கடத்தும் ஒப்பந்தங்கள் மூலமாக அவரை இலங்கைக்கு கொண்டு வந்து சட்டத்தின் முன் நிறுத்துவதே இந்த பாதாள உலக நிழல் யுத்தத்திற்கு முரணான முற்றுப்புள்ளியாக முழுமையாக அமையும். இப்படியான நிலையில் தொடர்ச்சியாக கஞ்சிபான இம்ரான் தொடர்பாகவும் அவரோடு சார்ந்திருக்கக்கூடியவர்கள், அவர்களுடைய உறவினர்கள் தொடர்பாகவும் பல்வேறு திடுக்கிடுகின்ற தகவல்கள் தென்னிலங்கை மட்டத்தில் அதிகளவில் பேசப்படுகிறது. இதற்கு ஒரு புள்ளியாக கஞ்சிபான இம்ரானின் மாமா சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கும் விடயம் மிகப்பெரிய அளவில் மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தியிருக்கிறது. அதே நேரம் மலேசியாவில் சைமா கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு கொண்டு வருகின்ற நாளில் கஞ்சிப்பானை இம்ரானினுடைய மாமா சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கக்கூடிய விடயம் மிக தெளிவாக கஞ்சிப்பானி இம்ரானினுடைய அந்த குழுவிற்கு ஒரு செய்தியை அவர்களுடைய எதிரிகளால் சொல்லப்பட்டிருப்பதாக எடுத்துக்கொள்ள முடியும். இந்த விவகாரங்கள் தொடர்பாக விரிவாக தொடர்ச்சியாக வருகின்ற நாட்களிலும் பார்க்க முடியும். தென்னிலங்கையை ஆட்டி படைக்கின்ற, தென்னிலங்கையின் அரசியலை குழப்புகின்ற, தென்னிலங்கையில் ஒரு கலவரத்தை ஏற்படுத்தி முடிக்கின்ற கஞ்சிபானி இம்ரான் போன்றவர்களுடைய இந்த நடவடிக்கைகள் தொடர்பாக தொடர்ந்தும் தகவல்களுக்காக காத்திருங்கள். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. காலத்தின் அத்தியாயம். இது யுத்தம் தின்ற மண்ணின் சத்தம்.